மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு. பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலங்கள் லீலி போல் பூத்து குலுங்கும். இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறை மகிழ்வின் ஞாயிறாக கொண்டாட நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள், இதோ ஆண்டவர் பழி தீர்க்க வருவார். அப்பொழுது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். அவர்கள் முகம் என்றுமுள்ள மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும் என்ற மீட்பின் செய்தியை, புது வாழ்வின் செய்தியை வழங்குகிறது என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு வலியுறுத்துகிறது. 2ஆம் வாசகத்தில் ஆண்டவரின் வருகைக்காக பொறுமையோடு காத்திருங்கள், உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு துன்பங்களை தாங்கிக் கொண்டு இறைவாக்கினர்களை முன்மாதிரியாக கொண்டு வாழுங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது என்று கூறி நமது வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்ள அழைப்பு விடுக்கிறார் புனித யாக்கோபு. முதல் வாசகத்தில் கூறப்பட்ட அனைத்து நல்லவைகளும் நடந்தேறியதையும், இது உலக வழக்கில் நடந்ததே இல்லை என்று சொன்ன இறப்பும் கூட இறைமகன் இயேசுவின் வருகையால் உயிர்ப்பு என்னும் புது வாழ்வு, மறுவாழ்வு உண்டு என்ற புது சகாப்தம் நடைபெறுகிறது என்ற செய்தியை இன்றைய நற்செய்தி மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. நமது வாழ்வை ஆய்வு செய்வோம். காற்றை விட அதிவேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நமது வாழ்வில் திருவருகை காலம் உணர்த்தும் செய்தி என்ன? ஏதோ ஒன்று நமது வாழ்வில் அல்லது குடும்பத்தில் நடந்துவிட்டது என்ற காரணத்தினால் நம்பிக்கை இழந்து மனமுடைந்து இனி வாழ்வே இல்லை என்று வாடி நிற்கும் நமக்கு புது வாழ்வு தர இயேசு பிறக்க இருக்கின்றார் என்ற மகிழ்வின் செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையை மட்டும் நமது வாழ்வின் நங்கூரமாக கொண்டு மகிழ்வோடு வாழும் வரம் வேண்டி ஜெபிப்போம் இத்தியாக பலியில். இயேசுவின் பிறப்பை நாம் ஆவலோடும் மகிழ்வோடும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்பதன் அடையாளமாக அருட்தந்தை அவர்கள் இளஞ்சிவப்பு நிற மெழுகை ஏற்றுவார். மகிழ்வினை விதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்வழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். மகிழ்வினை விதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். இயேசுவின் பொன்வழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். இதயங்கள் இணைக்கும் அன்புக்கு இணையாய் பூமியில் ஒன்றுமில்லை. இதயங்கள் இணைக்கும் அன்புக்கு இணையாய் பூமியில் ஒன்றுமில்லை. இறை வழி வாழ்ந்திடும் முறை இது தெரிந்தால் அழிவையும் கொள்ளை இல்லை. பிரித்திடும் சுயநல வேர்களை அறுப்போம், புது வழி படைத்திடுவோம். நாம் இறை வழி வாழ்ந்திடுவோம். மகிழ்வினை விதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு லத்தீன் மொழியிலே கௌதாத்தே சண்டே, ரிஜாய்சிங் சண்டே என்று அழைக்கப்படுகிறது. இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான உள்ளத்தோடு நாம் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி இறை தந்தையிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானகதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்து நிற்கும் மக்களை நீர் கண்ணோக்கி அருளும். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய அன்பு திருமகனுமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 10 முடிய. அந்நாட்களில் பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழித்தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்போது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சீரைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்து விட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ, நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 2 முதல் 11 முடிய. யோவான் சிறையில் இருந்தபோது மெஸ்ஸியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக
வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலம் அடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பிச் சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைதான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றிதான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தவர்கள் மகிழ்வில் வாழ்பவர்கள். அடக்கச் சடங்கில் பங்கேற்கும் சோகமுகம் கொண்டவர்கள் அல்லர். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரியாவும் எலிசபெத்தும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட அந்த நிகழ்வை மையப்படுத்தி ஆற்றிய மறையுரையிலிருந்து கூறிய வார்த்தை இவை. கிறிஸ்தவர்கள் மகிழ்வில் வாழ்பவர்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறை நாம் இன்று மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். இந்த ஞாயிறு மகிழ்வின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. கடவுள் இந்த மனித சமூகத்தில் நம்மை போல ஒரு மனிதராக பிறக்கின்றார் என்ற ஒரு மகிழ்ச்சியை ஆர்ப்பரிப்போடு கொண்டாட இந்த நாள் நம்மை ஆயத்தம் செய்கின்றது. இந்த உலகில் வாழும் ஒவ்வொருவரின் நோக்கமும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான். பிறப்பின் நோக்கமே மகிழ்ச்சியில் அடங்கியிருக்கின்றது. நாம் வாழ்வதும் வளர்வதும் இயங்குவதும் உண்பதும் உறங்குவதும் உடுப்பதும் பணி செய்வதும் மகிழ்ச்சி என்கின்ற அந்த ஒற்றை புள்ளியில் மையம் கொள்கின்றன. கவிஞர் பெர்னாட் ஷா சொல்வார், மகிழ்ச்சி மட்டும் நம்முடைய வாழ்வில் இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்வு என்பது சுமக்க முடியாத பெரும் சுமையாக மாறிவிடும் என்று. மகிழ்ச்சிக்கான பாதையே மகிழ்ச்சிதான் என்று புத்தர் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சி என்பது எதில் அடங்கியிருக்கின்றது? வெற்றியிலும் தோல்வியிலும் தான் மகிழ்ச்சி அடங்கியிருக்கின்றதா? அல்லது சாதனைகளிலும் வேதனைகளிலும் மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று உறுதிபட சொல்ல முடியும். ஏனெனில் இந்த மகிழ்ச்சி என்பது ஒரு புற மகிழ்ச்சி, இது நிலையான மகிழ்ச்சி அல்ல. உண்மையான மகிழ்ச்சி என்பது இறைவனில் இணைந்து இருப்பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அக உணர்வு. இன்றைய திருப்பலியினுடைய தொடக்க பல்லவியில் பவுல் சொல்லுகின்ற வார்த்தையும் இவைதான். ஆண்டவரோடு என்றும் மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சொல்கிறேன், கடவுளோடு என்றும் மகிழ்ந்திருங்கள், ஆண்டவருடைய வருகை அண்மையில் உள்ளது என்று.
கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, கடவுளோடு இணைந்து இருப்பதில்தான் மகிழ்ச்சி அடங்கியிருக்கின்றது. இந்த மகிழ்ச்சி என்பது கடவுள் மீது ஆழமான நம்பிக்கையை கொண்டிருப்பதிலும், பிறக்கின்ற பாலன் இயேசுவின் முகத்தை கண்டுகொண்டு ஒருவர் மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்வதிலும், நமக்காக பிறந்திருக்கின்ற, நம்மோடு மிக நெருக்கமாக வந்திருக்கின்ற இறைவனுக்கு எந்நாளும் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக வாழ்வதிலும் தான் இந்த மகிழ்ச்சி உண்மையிலேயே அடங்கியிருக்கின்றது. இந்த சிந்தனைகளை இன்றைய வாசகங்களும் நமக்கு அழுத்தமாக சொல்லித் தருகின்றன. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. இதனுடைய சிறிய ஒரு பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மிகப்பெரிய படையாக கருதப்பட்டது அசீரிய படை. எனவே இந்த அசீரிய படை எந்த நாட்டை முற்றுகையிட்டாலும் அல்லது எந்த நாட்டை நோக்கி படையெடுத்து சென்றாலும் அந்த நாடு தோற்றுவிடும். அசீரியர்களின் கையில் அந்த நாடு சரணடைந்து விடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யூதா நாட்டை நோக்கி அசீரிய படையெடுத்து செல்கிறது. யூதா நாட்டினர், இஸ்ரேலர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் எகிப்தியர்கள் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். எகிப்தியர்களோடு துணை கொண்டு அசீரிய படையை வீழ்த்தி விடலாம் என எண்ணுகிறார்கள். ஆனால் நடந்தது தோல்வியும் அழிவும் மரணங்களும் தான். இறைவாக்கினர் எசாயா எத்தனையோ முறை எச்சரித்த பொழுதிலும் கூட இவர்கள் இறைவாக்கினரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய வழியை கண்டுகொள்ளவும் இல்லை. ஆனால் ஆண்டவரின் பாதையை பின்பற்றுவது போல அவர்கள் தங்களை காட்டிக்கொண்டார்கள். எனவே மாபெரும் குற்றமாக கருதப்பட்ட இவை வழியாக கிடைத்தது அழிவும் தண்டனையும் தான். இரக்கமும் கருணையும் மிகுந்த கடவுள் தண்டிக்கிறார் என்ற அந்த ஒரு உணர்வை புரிந்து கொள்கின்ற பொழுது, இது அழிவுக்கான தண்டனை அல்ல, இது நீதிக்கான தண்டனை. மீண்டுமாக மக்கள் மனம் திரும்பி கடவுளை நோக்கி வர வேண்டும் என்பதற்கான தண்டனை. நிர்கதியாக அனைத்தையும் இழந்து, நம்பிக்கை இழந்து, கடவுள் தங்களை கைவிட்டு விட்டாரே என்ற அந்த எண்ணத்தோடு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையில், அரசர்களின் துரோகத்தாலும் அரசர்களின் நீதியான ஆட்சி முறையற்ற தன்மையினாலும் அனைத்தையும் இழந்த அந்த சூழ்நிலையில் இறைவாக்கினர் எசாயா ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். மெசியாவின் வருகைக்கான ஒரு அடையாளங்களை கொடுக்கிறார். இந்த முதல் வாசகத்தினுடைய முதல் வரிகள் ஆழமான நம்பிக்கையை நமக்கும் தருகின்றது. பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அன்பிற்குரியவர்களே, இந்த நம்பிக்கையான செய்தி இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினர் எசாயா வழங்குகின்றார். எனவே மகிழ்ச்சி என்பது நம்பிக்கையில் அடங்கியிருக்கிறது. மனிதர்களை நம்பியிருப்பதாலோ, மனிதர்களின் படைகளை நம்பியிருப்பதாலோ, செல்வங்களை நம்பியிருப்பதாலோ மகிழ்ச்சி என்பது ஒருவருக்கு நிலையாக கிடைத்து விடாது. முழுமையாக இறைவனை நம்பி தங்களுடைய பயணங்களையும் பணிகளையும் மேற்கொள்கின்ற பொழுதுதான் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் அழுத்தமாக இறைவாக்கினர் எசாயா மக்களுக்கு சொல்கிறார். எசாயாவின் கனவு, அவர் கூறிய மெசியாவின் அடையாளங்கள் இன்றைய நற்செய்தியிலே இயேசுவின் செயல்கள் வழியாக நாம் பார்க்கின்றோம். பார்வையற்றவர்கள் பார்க்கின்றார்கள், நடக்க முடியாதவர்கள் நடக்கின்றார்கள், பேச முடியாதவர்கள் பேசுகின்றார்கள். மெசியாவின் அடையாளங்கள் இவை நிகழ்கின்ற பொழுது மெசியாவின் வருகை வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு மத்தியில் சிறையில் இருக்கின்ற திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். இவர்தான் மெசியாவா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று இயேசுவிடமே கேட்டு அறிந்து கொள்ள தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். மெசியாவின் வருகைக்காக மக்களை ஆயத்தம் செய்தவர். மெசியா வருகிறார், அவருடைய மிதியடியை அவிழ்க்கக்கூட நான் தகுதியற்றவன் என்று சொன்ன அந்த திருமுழுக்கு யோவான் சந்தேகத்தின் அடிப்படையிலா தன்னுடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்பினார்? ஒருபோதும் இல்லை. தன்னுடைய சீடர்கள் இனி மெசியாவின் சீடர்களாக மாற வேண்டும்,
தன்னை பின்பற்றியவர்கள் இனி இயேசுவின் சீடர்களாக மாற வேண்டும். இயேசுவின் வழிமுறைகளை கண்டுகொள்ள வேண்டும். இது நான் வெறுமனே சொன்னால் முடியாது. நீங்களே கண்டுகொள்ளுங்கள். நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டுமோ அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களை இயேசுவிடம் அவர் அனுப்புகிறார். எனவேதான் இந்த நற்செய்தியினுடைய 2வது பகுதியில் திருமுழுக்கு யோவானை ஆண்டவர் இயேசு மிக உயர்வாகவே பாராட்டி பேசுகிறார். மனிதருள் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானைப் போல பெரியவர் இந்த உலகில் எவரும் தோன்றியதில்லை என்று சொல்கின்ற பொழுது, ஆடம்பரங்கள் கண்முன் இருந்தன, அரச மாளிகைகள் கண்முன் இருந்தன, அரசருக்கு அடிபணிந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகள் கண்முன் இருந்தன, மக்களுக்கு எதிராக அரசரோடு துணை போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன. ஆனால் எவற்றையும் திருமுழுக்கு யோவான் கடைபிடிக்கவில்லை. அரசரின் செயல்களை அநீதி என அவர் சுட்டிக்காட்டினார். மக்களின் தவறுகளை அவர் வெளிப்படையாகவே சுட்டிக்காட்டினார். இயேசுவே மெசியா, அவரே மீட்பர், அவரே நம் ஒவ்வொருவரின் வாழ்வு என்பதை அவர் தன்னுடைய போதனை வழியாக மக்களுக்கு கொடுத்தார். பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கடவுள் மீது அவர் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையும் கடவுளின் பாதையை பின்பற்றி செல்ல வேண்டும் என்கின்ற அந்த அக உணர்வும் தான் திருமுழுக்கு யோவானை மகிழ்ச்சியோடு வைத்திருந்தது. இதே சிந்தனையோடு இன்றைய 2வது வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுதும் யாக்கோபு தம் மக்களுக்கு எழுதிய அந்த கடிதம் வேத கலாபனை நிகழ்ந்த சூழ்நிலையில் எழுதிய கடிதம். துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நெருக்கடிகளும் அவநம்பிக்கைகளும் சூழ்ந்த அந்த நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்வதா அல்லது மறுதளிப்பதா, என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு சூழல் எழுந்த பொழுது பொறுமையோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள் என்று சொல்லி 3 முறை அவர் சொல்கிறார். மெசியா வருகிறார், ஆண்டவர் வருவார் என்ற அந்த நம்பிக்கையை அங்கே அவர் கொடுக்கிறார். எப்பொழுது பொறுமை இழக்கிறோமோ அப்பொழுது ஒருவரை ஒருவர் முறையிடுகின்றோம், பிறரின் குறைகளை பார்க்கின்றோம். எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் நீங்கள் குறை கூறாத வண்ணம் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பொறுமையில் இறைவனை கண்டுகொள்ளக்கூடிய அந்த தன்மையை யாக்கோபு தம் மக்களுக்கு கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாடக்கூடிய இந்த நாளில், கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நெருங்கி வரக்கூடிய இந்த நாட்களில் நாம் மகிழ்ச்சியோடு வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த மகிழ்ச்சி என்பது வெறுமனே வெளி அலங்காரங்களிலும் வெளி ஆடம்பரங்களிலும் கண்கவரும் மின் விளக்குகளிலும் அல்ல. இந்த வர்த்தக உலகம் இதைத்தான் சொல்கிறது. மகிழ்ச்சி என்பது ஆடம்பரத்திலும் அழகு பொருட்களிலும் அடங்கி இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது, இறைவனின் வார்த்தைகளும் இறைவனின் செயல்களும் அவரின் திட்டங்களும் இறைவனுக்குள் பயணிக்கின்ற பொழுது மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிறது என்று நம்மை உறுதிப்படச் சொல்கிறது. எனவே இன்றைய நாளில் அன்பிற்குரியவர்களே, 3 சிந்தனைகளை மனதிலே பதித்துக் கொள்வோம். மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இறைவனை முழுமையாக நம்புவோம். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கடவுளை முழுமையாக நம்புகின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சி கைகூடும். எப்பொழுது அவநம்பிக்கை மனதிலே பிறக்கிறதோ, ஒருவரை ஒருவர் குறை கூறுவதும் குற்றம் காண்பதும் நம்மிடையே நிலவுகின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சி காணாமல் போய்விடுகின்றது. 2வதாக, மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் நன்மைகளை கண்டுகொள்ள வேண்டும். போர்களும் வன்முறைகளும் அசாதாரணமான சூழ்நிலைகளும் அறநெறிக்கு ஒவ்வாத நிகழ்வுகளும் நம்மை சுற்றி நடக்கின்ற பொழுது ஒருவிதமான எதிர்மறையான எண்ணங்களால் நம்முடைய உள்ளங்கள் ஆட்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் அங்கே மகிழ்ச்சிக்கு இடமில்லாமல் போய்விடும். நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நன்மையான காரியங்கள், அதிலும் குறிப்பாக இயேசுவினுடைய மீட்பில் நமக்கு தரக்கூடிய மகிழ்ச்சியூட்டும் நம்பிக்கையூட்டும் செய்திகளை நாம் உள்வாங்குகின்ற பொழுது, நன்மைகளை கண்டு கொள்கின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சி கிடைக்கிறது. இறுதியாக அன்பிற்குரியவர்களே, எந்த சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நமக்காக பிறக்கின்ற பாலனேசு நம் அருகிலே வருகிறார். அவர் வியத்தகு ஆலோசகராக, நமக்கு ஆற்றலை தரக்கூடியவராக, நம்மை வழிநடத்தக்கூடியவராக,
எந்த சூழ்நிலையிலும் வாக்கு மாறாதவராக, நம்மை கைவிடாதவராக, நம்மோடு கரம் பிடித்து நடக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதை எண்ணி எல்லா நேரங்களிலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய மனநிலை கொண்டிருப்பவராக மாற வேண்டும். எனவே கடவுளை முழுமையாக நம்புவோம். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் நன்மைகளை கண்டுகொள்வோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் எந்நாளும் எப்பொழுதும் மகிழ்வின் கடவுளாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய கடவுளாக இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியின் மக்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவே மகிழ்ச்சியின் ஊற்று. அனைவரும் ஒன்றித்த எண்ணத்தோடு நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அருள் வரங்கள் தரும் விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்து இறை அருள் வேண்டுவோம். ஒடுக்கப்பட்டோர்க்கு நற்செய்தி வழங்கிட அழைக்கும் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் பிறப்புக்காக மக்களை ஆன்மீக செயல்பாடுகள் தயாரித்திடவும், தாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த புனித வாழ்வில் மகிழ்வோடும் எல்லா நலன்களுடன் தொடர்ந்து வாழும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லா தலைமுறைக்கும் ஆட்சி செய்யும் இறைவா, எம் தாய் திருநாட்டை உம் மலர்பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் மக்களின் நல்வாழ்வை முதன்மைப்படுத்தி தியாக மனப்பான்மையோடு உழைக்கவும், இம்மழைக்காலங்களில் மக்கள் பாதுகாப்பாக வாழ முறையான திட்டங்களை அமைத்து நல்லாட்சி புரிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள் என்று கூறிய இறைவா, எமக்காய் நீர் அழகாய் படைத்த அமைதியான உலகில் பல்வேறு விதமான தீமைகள், ஈவு இரக்கமின்றி தினம்தோறும் நடைபெறும் கொலை, கொள்ளை, வன்மம், போர் இவைகளால் பாதிக்கப்பட்டு துன்புறும் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். இவர்களின் வேதனைகளை நீக்கி நம்பிக்கையோடும் மகிழ்வோடும் தங்களின் வாழ்வை முன்னெடுத்து செல்ல உமது அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியை நிலைநாட்டும் அன்பு இறைவா, பல்வேறு விதமான உடல் குறைபாடுகளால் துன்புறுத்துவதற்காகவும் விளிம்பு நிலையில் வாழும் ஏழைகள், குடும்பத்தினால் கைவிடப்பட்டு தனிமை, விரக்தி, நோய் போன்ற வாழ்வினை கேள்விக்குறியாக்கும் சூழல்கள் வாழும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இவருக்கு நீரே ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்திடவும் உம் மகனின் வருகையால் இருண்டு போன இவர்கள் வாழ்வில் புது ஒளி தோன்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
மகிழ்வின் இறைவா, இன்றைய நாளில் எங்களுக்காக திருப்பலி ஆற்றி உமது அருட்பொருளை தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நம்பாழ்வு இதழின் அனைத்து தந்தையர்களுக்காகவும் அவர்களோடு இணைந்து உழைக்கும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களின் பணி மென்மேலும் தொடர்ந்து நடைபெறவும் உமது அருளை நிறைவாக பொழிந்து காத்திடவும், தொடர்ந்து ஆழமான ஆன்மீகத்திற்கும் சமூக வளர்ச்சிக்கும் துணிந்து உழைக்கும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாக வேண்டுவோம். அருள் கொடைகளின் வள்ளலே இறைவா, பிள்ளைக்குரிய உரிமையோடு நாங்கள் எழுப்பிய இந்த மன்றாட்டுக்களுக்கு தயவாய் செவிசாய்த்து இறை அருளை வரங்களாக எங்கள் மீது பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூவென்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூவென்ற வருத்தமோ. கனிகளை கொடுக்கும் கொடிகளின் முதல்வா, கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்பி. கனிகளை கொடுக்கும் கொடிகளின் முதல்வா, கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்பி. ஒளிவ மலைக்கு உம்முடன் வருவே, ஒளிவ மலைக்கு உம்முடன் வருவே. உயிராய் உடலாய் உம்முடன் வாழ்வே. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூவென்ற வருத்தமோ. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பழிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோ. நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகளோடும் ஒன்று சேர்ந்து உமது திருப்புகழை பன்னிசைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோமென உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை
விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறி விருந்து படைத்து அழைக்கிறார். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் ஒன்றாக கலந்து இதை உட்கொண்டு நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். இசைநாதனே எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசைநாதனே எழுவாய். வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, என்னில் நிறைவை அளிக்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து.
நாதனே எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய், பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய், ஏழிசை நாதனே எழுவாய். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, தமிழக ஆயர் பேரவையின் அச்சு ஊடக பணியகம் நம்வாழ்வு சார்பாக உங்களுக்கு முன்கூட்டியே கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம். தமிழக ஆயர் பேரவையின் ஊடக பணிக்குழுவினுடைய அச்சு ஊடகம் 4 பணியாளர்களை முழுநேர பணியாளர்களாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் சிவகங்கை மறைமாவட்டத்தை சார்ந்த அருள் பணியாளர் ராஜசேகரன். முதலாவதாக அமர்ந்திருப்பது தந்தை பிரின்ஸ் MMI துறவர சபையை சார்ந்தவர். அதன் பிறகு தந்தை ஞானசேகரன் கோட்டாறு மறைமாவட்டத்தை சார்ந்தவர். தந்தை ஜேக்கப் குருசங்கர் ஊட்டி மறைமாவட்டத்தை சார்ந்தவர். நாங்கள் 4வரும் முழுநேர பணியாளர்களாக, நான் முதன்மை ஆசிரியராகவும் 3 துணை ஆசிரியர்களாகவும் இருந்து இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம். தமிழக ஆயர் பேரவையினுடைய இந்த ஊடகப் பணியினுடைய அச்சு ஊடகப் பணிக்கு தலைவராக சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு லூர்து ஆனந்தம் அவருடைய தலைமையின் கீழே வழிகாட்டுதலின் பேரிலே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. புது பொழிவு பெற்று இந்த பத்திரிகை தற்போது பரவலாக உங்களால் வரவேற்கப்படுவதும் நீங்கள் தருகின்ற பேர ஆதரவிற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊடகம் இன்றைய காலத்தின் தேவையில், குறிப்பாக ஒன்றிய தமிழக அரசியல் சூழலில் நாம் தெளிவு பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம். எனவே நடுநிலையோடு கருத்துக்களை உங்களுக்கு முன்வைக்க நாம் மற்ற ஊடகங்களில் காண்பது போல அல்லாமல் கிறிஸ்துவினுடைய மனநிலையில் இறையாட்சி மதிப்பீடுகளை நம்முடைய கத்தோலிக்க குடும்பங்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் உலகளாவிய அளவிலே இந்த பத்திரிகை இன்று சென்று கொண்டிருக்கிறது. அண்மை காலங்களில் இது நியூஸ் பேப்பராக, மின்னஞ்சல் நாளிதழாக மலர்ந்திருக்கிறது. எனவே கடந்த ஆகஸ்ட் 15 முதல் இந்த பத்திரிகை இன்று 118 நாட்களை கடந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த பத்திரிகை இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த மின்னஞ்சல் நாளிதழ் இதை பற்றிய தெளிவையும் நீங்கள் நம்வாழ்வு வார இதழ் பத்திரிகையிலே பெற்றுக்கொள்ளலாம். எனவே பத்திரிகையை நீங்கள் சந்தாதாரர்களாக பெற்றுக்கொள்ளவும், இந்த மின்னஞ்சல் நாளிதழை இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் அன்போடு நான் வேண்டுகிறேன். ஒரு புதிய சமூகத்தை கூர்முனை புரட்சியால் நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே கூர்முனை புரட்சியால் சீர்மிகு உலகமைப்போம் என்ற லட்சிய வேட்கையோடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் துணை வரவும், இந்த பத்திரிகையை இன்னும் பரவலாக்க உங்களை சார்ந்த உறவு சமூகத்திற்கு அடையாளப்படுத்தவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரை உமது கனிவை கெஞ்சி மன்றாடுகின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவிற்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவார்களாக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இனிய உன் நாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே.
அன்பிரே அன்பிரே மாதா தன்னலமே அற்ற மாதா அன்பிரே அன்பிரே மாதா தன்னலமே அற்ற மாதா தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.